Hi everyone, 11th standard economics க்கு சரி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லுங்கள். ஆர்ட்ஸ் குரூப் நம்ம சொல்கிறதெல்லாம் வருதா? வரும். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்னதெல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். 11th எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். 90 எடுக்கலாம். புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாக படிச்சிரு. புக் பேக் 20மே வந்துடும். ஸோ லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சாப்டர் 1ல் மொத்தமாகவே ஒரு 15 5 மார்க் தான் இருக்கும் போல். நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 மார்க் எல்லாமே படிக்கணும். இதில் மஞ்சள் கலர்லாம் போட மாட்டேன், பாக்ஸ் எல்லாம் போட மாட்டேன். ஏன் கேளுங்க, நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் படித்தா 7 5 மார்க் எழுதிடலாம். 5 மார்க் சொல்லிவிட்டு 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். 5 மார்க் வந்து கம்பேர் வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஓகே. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், எலாபரேட் நேச்சர் அண்ட் ஸ்கோப்பு, ஓகே. டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ், ஓகே. இந்த 35 37 36 தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா லாங் ஆன்சரில் இந்த புக் பேக் நம்பர். சாப்டர் 2ல் லா ஆஃப் டிமினிஷிங், லா ஆஃப் டிமாண்ட் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 3ல் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோ குவாயின்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஸோ இது 3 படித்தா போதும். 35 36 38. சாப்டர் 4ல் ரிலேட்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் எம்ஆர் கர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கெல்லாம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் டயக்ராம் வருதோ அந்த டயக்ராம் பக்காவாக வரைஞ்சி, முக்கியமாக கர்வ் டயக்ராம் தான் வரும், கிராஃபு. அதை போட்டுட்டு கரெக்டாக அந்த கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், தவிர நீ மனப்பாடம் பண்ணாத. அப்புறம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரியே எழுதணும். அதனால் டெஃபினிஷன்ஸ்லாம் ஒழுக்கமாக படி, ஓகே. ஸோ மித்தபடி வந்து எல்லாமே புரிஞ்சு எழுதுனா போதும். அண்டு இந்த சம்மு கேட்பாங்க 35. இங்கே ஒரு மாதிரி இருக்கும், 35வது சம், ஓகே. இந்த சம்மு கேட்பாங்க. டிசி ஈக்குவல் டு 10 + Q³ இந்த வேல்யூவில் கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்த சாப்டர் 5ல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி, ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஆஃப் 100 மோனோபோலி. இது ஈஸியாக தான் இருக்கும். 5 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்ட்டு. ஒருவேளை ஹெட்டிங்காக கொடுத்தனா ஹெட்டிங்கில் ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலாலாம் எழுதிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா ஃபார்முலா எழுதுறதுக்கு அதுக்கு மார்க் இருக்குது. சாப்டர் 6ல் ரெகார்டிங் தியரி 2, லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி, கீனிசியன் தியரி, 3மே இம்பார்ட்டன்ட் தான். படிச்சிரு, ஈஸி தான். சாப்டர் 7 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல், ஜவஹர்லால் நேரு ஐடியாஸு, காந்தி ஐடியாஸ், இதில் ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 8 ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான். ஸோ 36 38 மொத்தமாக ஒரு 15 தான் இருக்கும். படிச்சிரு, ஈஸி தான், ஓகே. படிச்சுன்னா 7 எழுதிடலாம். அடுத்த நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பாரு. சாப்டர் 1ல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டீட்டெயில் படிச்சுட்டு படி. சாப்டர் வரையே போகிறவங்க போய்க்கோங்க. டீட்டெயில் படித்தா ஈஸியாக இருக்கும். 2 நாள் டைம் இருக்குது, பொறுமையாக படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா டீட்டெயிலே நிறைய கவர் ஆகிடும். சாப்டர் 1 2 3 4 4 சாப்டருமே என் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட். நான் இங்கே கொடுத்தது எல்லாமே நீ படிச்சு அப்போ தான் நல்லா எழுத முடியும். இந்த 4 சாப்டர் நான் கொடுத்தது படிச்சினாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ படிக்க முடியாதவனும் இந்த 4 சாப்டர் படிச்சுக்கோ. ஏன்னா மிட்டம்கே படிச்சிருப்பீங்க. அடுத்து 5வது சாப்டர் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கணும். நல்லா படிக்க முடியாதவங்க முடிஞ்சா பாரு, இல்லைனா வேண்டாம். சாப்டர் 6 எல்லாருமே பார்க்கணும். அதான் மஞ்சள் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். சாப்டர் 8ம் எல்லாருமே பார்க்கணும். 2 மார்க் 3 மார்க். பார்ட் பினா 2 மார்க், பார்ட் சினா 3 மார்க். அதே மாதிரி சாப்டர் 7ம் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள். படிக்க முடியாதவங்க ட்ரை பண்ணுங்கள். சாப்டர் 5 7. ஆனால் மீதி உள்ள நான் 5 சாப்டர் சொன்னேன் பாரு, 6 சாப்டர் சொன்னேன் பாரு. ஃபஸ்ட்டு 4 சாப்டர் இது ஒன்று. இந்த 6 சாப்டர் படித்தாலே 6 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். கம்பல்சரி வருமா அப்படின்னு டவுட்டு தான். நீங்கள் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே இந்த போர்டில் எழுதியிருக்க பார்ட் பி பார்ட் சி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீ படிச்சின்னா எழுதலாம் கம்பல்சரி. ஸோ 90க்கு 90 எடுக்கிறது ஈஸி. ஸோ அதனால் 5 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்டர் வரையே போகிறவங்க சாப்டர் வரையே போங்க. இப்போவும் சொல்கிறேன், எங்கெல்லாம் டயக்ராம் வருமோ அந்த டயக்ராம் போட்டுட்டு பெருசாக போட்டுட்டு எக்ஸ் கர்வ் ஒய் கர்வ் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன ப்ரைஸ் டிமாண்ட் சொல்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கர்வ் எங்கே போகுது, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஓனாக எழுதுங்க. அதை படித்து பார்த்து புரிஞ்சு எழுதுங்க. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா அதெல்லாம் அப்படியே எழுதணும். அதே மாதிரி எலாபரேட் நேச்சர் அண்ட் ஸ்கோப், இது வந்து நீங்கள் என்ன நேச்சர் அண்ட் ஸ்கோப்னா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே இண்டிகேட் பண்ணணும். டிடக்டிவ் இண்டக்டிவ்னா ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறும். டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் நீங்கள் 5 பாயிண்ட் படித்தா போதும். 3 மார்க் கேட்டால் 3 பாயிண்ட் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், ஆர்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.